ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு செவ்வாய்க்கிழமைக்கான பதிவு. இந்த பதிவில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதே போல் நான் சொல்லிகிட்டே இருந்தேன். நேற்றெல்லாம் பெயிண்ட் அடித்து ரொம்ப அழகாக உங்களுக்கு ஒரு vlog கொடுத்துருப்பேன்ல, அதில் உள்ள அந்த துளசி மாடத்தை கொண்டு போய் மேலே அழகாக வச்சாச்சு. இன்னும் சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சு வச்சுருக்கேன். அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த பதிவில் பார்க்கலாம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த பதிவு பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ காலையிலே பார்த்திங்கன்னா அழகாக வாசலெலாம் தெளித்து விட்டு ரொம்ப அழகாக மங்களகரமாக கோலம் போட்டாச்சு. செவ்வாய்க்கிழமைனால பார்த்திங்கன்னா எப்போதுமே அன்றைக்கி முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் இல்லையா? அதனால் முருகருடைய பாட்டை போட்டு விட்டுட்டு அப்படியே நம்ம மைல்டாக அந்த பாட்டை கேட்டுட்டு நம்மளுடைய வேலைகளை செய்வது ரொம்ப மனதுக்கு அப்படியே ரொம்ப அமைதியை கொடுத்தது. இந்த நிலைவாசலில் ஏன் டெய்லி இந்த நிலைவாசலில் கோலம் போடுறதையும் தீபம் ஏற்றுறதையுமே நான் வீடியோவில் காட்டுறேன் அப்படின்னா, இதுக்கு மிகப்பெரிய ஒரு பலன் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை இதில் ஷேர் பண்ணுறேன். பார்க்கலாம் வாங்க. இந்த பதிவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்மளுடைய குலதெய்வம் குடியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இடம் அப்படின்னா நம்மளுடைய நிலைவாசல் தான். இங்கே தான் அவங்க வாசம் செய்வாங்களாமா. அதுபோல் பார்த்திங்கன்னா இந்த வழிபாட்டை நாம் தினமுமே செய்கிறப்போ அஷ்ட ஐஸ்வர்யம் பெருகும். ஒரு வீட்டில் அதிர்ஷ்டம் எங்கே தொடங்குது தெரியுமா? பூஜை அறையிலா, இல்லை சமையல் அறையிலோ, இல்லை பார்த்திங்கன்னா இல்லை, நம்மளுடைய இந்த நிலைவாசலில் தான் அந்த அதிர்ஷ்டமே தொடங்குது. ஒரு மனிதன் வீட்டுக்குள்ளே நுழையிற முதல் இடம் பார்த்திங்க அப்படின்னா இந்த நிலைவாசல் தான். ஒரு குழந்தை இந்த உலகத்தை அறிந்த பிறகு முதலில் தாண்டும் இடமும் இந்த நிலைவாசல் தான். இதெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கேட்டுகிட்டே வாங்க. அப்போ தான் இந்த நிலைவாசல் எவ்வளவு முக்கியம். திருமணமாகி ஒரு மணமகள் முதல்ல காலடி எடுத்து வைக்கும் இடமும் இந்த நிலைவாசல் தான். அதே போல் ஒருவரின் இறுதி பயணத்திலும் கடைசியாக கடக்கும் இடமும் இந்த நிலைவாசல் தான். அதுதான் வீட்டின் நிலைவாசல். அதனால்தான் நம் முன்னோர்கள் நிலைவாசலை வெறும் கதவாக நினைக்கல, அதை ஒரு தெய்வீக எல்லை, ஒரு புனித வாசல், ஒரு காவல் தெய்வம் நிற்கும் இடம் என்ன சொல்லி தான் அந்த காலத்திலிருந்து நிலைவாசலுக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. நிலைவாசலை மதித்த வீடும் ஒருபோதும் வளம் இழக்காது என்று பெரியோர்கள் கூறுவதற்கு பின்னால் ஒரு ஆழமான ஆன்மீக உண்மையும் வாழ்வியல் ஞானமும் அறிந்துள்ளது. நிலைவாசல் ஏன் இவ்வளவு முக்கியம் என்று தெரியுமா? நம் வீட்டிற்குள் வருவதும் வெளியே செல்வதும் இந்த நிலைவாசல் வழியாகத்தான். நமது வாழ்க்கையில் நடைபெறும் மகிழ்ச்சியான நிகழ்வுகளும் சில நேரங்களில் துயரமான தருணங்களும் அனைத்தும் இந்த வாசலை கடந்தே தான் செல்லும். எனவே வீட்டு நிலைவாசல் என்பது வெறும் மரத்தாலோ இரும்பாலோ செய்யப்பட்ட கதவு அல்ல. அது நல்ல சக்திகளையும் தெய்வ அருளையும் வரவேற்கும் புனித ஒரு வாசல். தீய சக்திகளை வீட்டிற்குள் நுழையாமல் காக்கும் தெய்வீக எல்லை. ஆகமங்களிலும் பாரம்பரிய இல்லற வழிபாட்டு முறைகளிலும் கும்ப தேவதைகள் சொல்லுவாங்க. இந்த கும்ப தேவதைகள் மற்றும் குலதெய்வத்தின் அருள் இந்த நிலைவாசலில் தான் நிலைத்திருக்குன்னு சொல்லுவாங்க. இதனை பக்தியாக நாம் சொல்கிறோம் அப்படின்னா, குலதெய்வம் நம்ம வீட்டு வாசலில் காவல் காய்க்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குடும்பத்தின் மிகப்பெரிய பலம் அதன் குலதெய்வத்துடைய அருள். குலதெய்வம் என்பது வெறும் கோயிலில் மட்டுமே இருப்பதில்லை, அதை மனமாற வழிபடும் குடும்பத்தின் இல்லத்தையும் அது காக்கும் என்ற நம்பிக்கையும் நம் பாரம்பரியத்தில் எப்போதுமே இருக்கும். அதனால தான் நம் முன்னோர்கள் தினமும் காலையில் வீட்டு வாசலை சுத்தம் செய்து மஞ்சள் பூசி குங்குமம் வைத்து மலர்களால் அலங்கரித்து வழிபட்டுக்கிட்டே வந்தாங்க. இது எங்கள் இல்லத்திற்கு தெய்வம் அருள் எப்போதும் நிலைத்திருக்க வேண்டும் என்று நம்ம எப்போதுமே பிரார்த்தனை பண்ணணும். எப்படி அப்படின்னா, ஒவ்வொரு டைமும் நம்ம தீபம் ஏற்றும் போது, அதுக்கு கற்பூரம் காட்டும்போது, ஊதுபத்தி காட்டும்போது, சாம்பிராணி காட்டும்போதெல்லாம் எங்கள் இல்லத்திற்குள் தெய்வ அருள் எப்போதும் நிலைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணணும். அப்படி தான் நம்ம டெய்லி நம்ம சொல்லி பூஜையை நம்ம ஆரம்பிக்கணும். காலையில் சூரிய உதயத்திற்கு முன்பாகவோ அல்லது அதற்கு பின்போ பார்த்திங்கன்னா வீட்டு வாசலில் முதல்ல நல்லா சுத்தம் செஞ்சிடணும்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தூசு அழுக்கு எதுவுமே இல்லாதபடி தொடச்சி நல்லா நீட்டாக வச்சுருக்கணும். அதன் பிறகு வாசலில் இருபுறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் பூசி அதன் மீது சிறிய குங்குமம் பொட்டு வைக்கலாம். இது வெறும் அலங்காரத்துக்காக செய்கிறதே கிடையாது. மஞ்சள் இயற்கையான கிருமி நாசினியாகவும் விளங்குது. மேலும் மஞ்சள் மகாலட்சுமியின் மங்கள அம்சமாகவும் கருதப்படுது. குங்குமம் சக்தியின் அடையாளமாக போற்றப்படுகிறது. அதாவது குங்குமம் சக்தியின் அடையாளம்னு சொல்லுவோம்ல, அதுதான். அப்போ குங்குமம் சக்தியின் அடையாளமாகவும் சொல்லுவாங்க. இந்த இரண்டும் இணையும் போது இல்லத்தில் மங்கள சக்தி நிலைக்கும் என்ற நம்பிக்கையுமே நிலவுகிறது. அதனால தான் மஞ்சள் குங்குமம் நிலைவாசலில் வைக்கணும் அப்படின்னு சொல்லுது. மலர்களால் வாசலை நல்லா அலங்காரம் பண்ணுறதும், அதுபோல் அந்த மாயிலை தோரணமெல்லாம் கட்டுவாங்கள்ல, அதெல்லாம் அப்படி கட்டும்போதும் இன்னுமே நிலைவாசல் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். மாவிலை நம்மை வளம், பசுமை, புத்துணர்ச்சி ஆகியவற்றின் அடையாளமாக நம் மரபில் சொல்கிறாங்க. அதாவது பூஜை அறைக்கு மட்டுமே நம்ம தீபதூபம் காட்டக்கூடாது, நிலைவாசலுக்கும் நம்ம தீபதூபம் காட்டணும். பலர் பூஜை அறையில் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஊதுபத்தி அல்லது சாம்பிராணி காட்டுவாங்க. ஆனால் அதன் பின்னர் அந்த தூபத்தை நிலைவாசலுக்கு காட்டுவது நம் முன்னோர்களின் வழக்கம் தானே. அப்பையிலேருந்தே பார்த்தீங்கன்னா அப்படி தான் செஞ்சிட்ருப்பாங்க. அதாவது பூஜை அறையில் காட்டிட்டு அப்படியே நிலைவாசல்லாம் காட்டுறது. நிலைவாசலையும் ஒரு தெய்வீக ஸ்தானமாகவே அந்த காலத்திலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூஜை புனஸ்காரம் எல்லாமே செஞ்சிட்டு இருந்தாங்க. தூபத்தின் நறுமணம் மனதிற்கு அமைதியையும் இல்லத்திற்கு புனிதமான ஒரு சூழ்நிலையும் நம்மளுக்கு எப்போதுமே உருவாக்கி கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நீர் தெளித்து சாமி கும்பிட்றது. அதாவது நான் எப்போதுமே பார்த்தீங்கன்னா நிலைவாசலெல்லாம் நல்லா கழுவி விடும்போது நீர் தெளிப்பேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி கோவிலுக்கு செல்லும்போது கிடைக்கும் அபிஷேக தீர்த்தத்தை வீணாக்காமல் வீட்டிற்கு கொண்டு வரணும். அந்த புனித நீரை நிலைவாசலில் தெளிப்பது மங்களகரமாக கருதப்படுது. இப்போ நம்ம கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வரும்போது அந்த தீர்த்தத்தை நம்ம வாங்கிட்டு நிலைவாசலையும் நம்ம தெளிக்கலாம். அதே போல் பன்னீர், பச்சை கற்பூரம், மஞ்சத்தூள் இதெல்லாம் கலந்த தண்ணீரையும் நம்ம தெளிக்கலாம். இல்லை எதுவுமே இல்லைனாலும் நம்ம வெறும் பச்சை தண்ணியாவது கலக்கிறது, அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் கலந்தோம் தெளித்தோம் அப்படின்னா இன்னுமே ரொம்ப சிறப்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்போதுமே நம்ம காலையில் எந்திரிச்சு நம்ம நிலைவாசலில் திறக்கிறோம் இல்லையா, அப்போ காலையில் நம்ம எந்திரிச்சு அந்த நிலைவாசலில் திறக்கும் போதே நம்மளுடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வம், லக்ஷ்மி தாயார் இவங்களையெல்லாம் மனசில் நினச்சிக்கிட்டு அஷ்டலக்ஷ்மி திருநாமங்களை நம்மளுடைய அப்படியே நம்மளுடைய வார்த்தைகள் அப்படியே சொல்லிட்டு நம்ம கதவை திறக்கிறது இன்னுமே ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த பக்தியுடன் தொடங்கும் நாள் மனதிற்கும் இல்லத்திற்கும் நல்ல எண்ணங்களை அளிக்கும். அதே போல் இதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். வாசலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் தீபம் வைக்கிறல்ல, நிலைவாசல் வழிபாடு நிறைவடைந்ததும் வீட்டின் வாசலில் 2 அகல் விளக்குகளை ஏற்றுவது ரொம்ப சிறப்பாக சொல்லுவாங்க. அதாவது அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம 2 பக்கமும் தீபம் வைக்கிறோம்ல நிலைவாசலில், அப்படி வச்சு நம்ம வழிபாடு செய்கிறது இன்னுமே ரொம்ப ரொம்ப சிறப்பு. காலையிலையும் மாலையிலையும் பார்த்தீங்கன்னா 2 வேளைகள்லையுமே விளக்கு ஏற்றினால் இன்னும் அந்த வீடு இன்னுமே ரொம்ப மங்களகரமாக இருக்கும். விளக்கின் ஒளி இருளை அகற்றுவது போல நல்ல சிந்தனையும் நல்ல சக்தியும் இல்லத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதையே இந்த வழிபாடு உணர்த்தும். நிலைவாசலை மதிக்கும் வீடு வளரும். எப்போதுமே நம்ம நிலைவாசலில் ஒரு தெய்வமாக நினச்சி நம்ம வழிபட நம்மளுடைய வாழ்வாதாரம் உயர்ந்து கொண்டே செல்லும். இது உண்மை, சத்தியமான உண்மை. இதில் பார்த்தீங்க அப்படின்னா சுத்தம், ஒழுங்கு, நறுமணம், தெய்வ நினைவு, விளக்கொளி இவை அனைத்தும் சேர்ந்து ஒரு இல்லத்தை அமைதியான ஆன்மீக இல்லமாக மாற்றும். வீட்டின் நிலைவாசலை அன்புடன் பக்தியுடனும் பராமரிக்கும் போது அந்த இல்லத்தில் வாழும் அனைவரின் மனதிலும் நல்ல எண்ணங்கள் வளரும். ஆகவே உண்மையான ஐஸ்வர்யம் அந்த நல்ல மனநிலையுடன் சேர்ந்து இறையருளும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதே நம் முன்னோர்களின் இந்த அரிய இல்லற மரபின் நோக்கமாகும்.
அதனால் எப்போதுமே நம்ம வந்து இந்த நிலைவாசல் பூஜை டெய்லி நம்ம செஞ்சிட்டே இருந்தோம் அப்படின்னா, அதுதான் நான் சொல்லியிருப்பேன், நிறைய பதிவுகளில் சொல்லியிருப்பேன், நம்ம பூஜை அறையில் போய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறத விட பல மடங்கு நன்மை வந்து இந்த நிலைவாசலில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதற்கு அவ்வளவு வலிமை உண்டு. ஏன்னா இங்கே கும்ப தெய்வதைகள், நம்மளுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வம், எல்லா தெய்வங்களும் இந்த நிலைவாசலில் தான் வந்து வாசம் செய்கிறாங்க. அதனால் இந்த நிலைவாசல் பூஜைங்கிறது அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் வாசல் தெளித்து கோலம் போட்டவுடனே 2 பக்கம் 2 தீபத்தை ஏற்றி 2 பத்தி பொருதி வச்சுருங்க, போதுமானதுதான். ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு நான் அப்படியே ஷேர் பண்ணுறேன். அதே போல் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் எனக்கும் அப்படியே சொல்லி கொடுங்க. ஓகே, அப்படியே சமையலுக்குள்ளே வருவோம். இன்றைக்கி சமையல் பார்த்தீங்க அப்படின்னா கார சட்னி தான். கார சட்னி அண்டு வந்து தோசை தான் செஞ்சுருந்தேன். இந்த கார சட்னி எப்படி செய்கிறது, ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. அதில் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அது போக பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அந்த உளுந்தம்பருப்பு கருப்பு உளுந்தாக இருந்தால் இன்னுமே நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. அதனால் கருப்பு உளுந்து இருந்ததுன்னா, அதாவது தோலோடு இருக்குள்ள அந்த உளுந்து சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதும் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா சேர்த்துக்கோங்க. நான் வந்து பெரும்பாலும் நல்ல மணமாக டேஸ்ட்டாக இருக்கும்னா குண்டு வரமிளகா இருக்குல்ல, அதுதான் சேர்த்துக்குவேன். அது வந்து செட்டிநாடு ஸ்டைலில் வந்து அந்த சட்னி சூப்பராக இருக்கும். அதே போல் செட்டிநாடில் வந்து பெரும்பாலும் இந்த குண்டு மிளகா தான் சேர்த்துக்குவாங்க. அதோட தாழ்ந்த மனமே வேறு லெவலில் இருக்கும். அதனால் சமையலுக்கு நான் பார்த்திங்கன்னா நீல மிளகாயும் வாங்கிக்குவேன், இந்த மாதிரி குண்டு மிளகாயும் வாங்கிக்குவேன். சேர்த்துட்டு அது கூட நல்லா, இப்போ நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன வெங்காயம் நான் இப்போ 1 கப் அளவுக்கு எடுத்து உரித்து இது கூட சேர்த்துக்கிட்டேன். வரமிளகாய் நல்லா செவந்ததும் இந்த சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து முடிச்சுட்டு அது கூட ஒரு 5-6 பூண்டு பல்லு சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. வதங்கி அது ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்தோடனே ஒரு 4 தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்து கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. அதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டு எடுத்து வச்சுருங்க. இந்த சட்னி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டோம் அப்படின்னா 1 வாரம் ஆனாலும் இந்த சட்னி கெடவே கெடாது. தண்ணியெல்லாம் ஊற்றவே தேவையில்லை. ஏன்னா இந்த தக்காளியில் உள்ள அந்த ஈரப்பதமே போதும் சட்னிக்கு. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம இட்லியோ தோசையோ நம்ம சாப்பிட எப்படியே இழுக்கும், கொண்டு வாங்கன்னு சொல்லும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சட்னி அவ்வளவு சூப்பராக இருக்கும். இதில் நீங்கள் கொத்தமல்லி தழை வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் அந்த 1 வாரம்லாம் நீங்கள் அரைச்சி வைக்கிறீங்க அப்படின்னா கொத்தமல்லி எல்லாம் சேர்க்காமல் இந்த மாதிரி வதக்கினதோடு அந்த ஹீட்டோடவே வந்து அரைச்சிருங்க. ஹீட்டுனா வந்து வேறு பொருட்களை வந்து அதிகமாக சேர்க்காமல் அதை நல்லா ஆற வச்சுட்டு அப்படியே வந்து சேர்த்து அரைச்சிருங்க. இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது, அப்படியே அரைச்சிருங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த தோசைக்கு மாவாட்டுறது இதுவுமே எப்படின்னு நான் சொல்கிறேன். நம்ம எப்போதுமே பொட்டு உளுந்து தானே வாங்குவோம். நான் பெரும்பாலும் பொட்டு உளுந்து 1 கிலோ வாங்கினாலும் கருப்பு உளுந்து, அதாவது தோலோடு இருக்கக்கூடிய கருப்பு உளுந்து சேர்த்துக்குவேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து வாங்கிட்டு அதில் மாவு நல்லா அதிகமாக வரும், நல்லா சாஃப்டாக இருக்கும் அப்படிங்கிறக்கா என்ன பண்ணுவாங்க, அந்த உளுந்தை வாங்கி ஊற வச்சு அதை களைஞ்சி தனியாக எடுத்துருவாங்க அந்த தோலை. அப்படி எடுக்கக்கூடாது. அதில் வந்து நிறைய புரோட்டீன் சத்து வந்து அந்த தோலோடு இருக்கக்கூடிய உளுந்தில் தான் நிறைய இருக்குது. அதனால் தோலோடவே ஊற வச்சு அரைச்சிருங்க. ஆனால் மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலராக தான் இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இப்போ வந்து நிறைய இந்த சிறுதானியமெல்லாம் போட்டு அரைக்கிறோம்ல, அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர டேஸ்டெல்லாம் எதுவும் மாறாது. நம்மளுக்கு இப்போது வயசாக எல்லா பெண்களுக்குமே பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் பெயின், பேக் பெயின் எல்லாமே வர ஆரம்பிக்குதில்ல. இந்த மாதிரி உளுந்துகளை நம்ம வந்து அதிகமாக எடுக்கிறது, பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் அதிகமாக கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய இந்த மூட்டு பிரச்சனைகள்லாம் வந்து வரவே வராது. நல்லா வந்து ஹெல்த்தியாக இருக்கலாம். அதனால் பெரும்பாலும் நான் வந்து தோசை இட்லி அரைச்சேன் அப்படின்னா சிறுதானியம் அரைப்பேன். அப்படி இல்லைன்னா இந்த கருப்பு உளுந்து சேர்த்து அரைச்சிக்குவேன். அதே போல் நம்ம இட்லி பொடி அரைக்கிறோம் இல்லையா, அதுக்குமே வந்து வெறும் உளுந்து சேர்க்காமல் இந்த கருப்பு உளுந்து வாங்கி அதில் வந்து இட்லி பொடி அரைச்சி வச்சுக்கோங்க. அது நான் எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு ஒரு vlog கொடுக்குறேன். இட்லி பொடி நான் எப்படி தயார் பண்ணுவேன் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். நல்ல மணமாகவும் இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இன்னொன்று அந்த தோலோடு நம்ம சாப்பிட்றப்போ நல்ல ஹெல்த்தியான ஒரு உணவு எடுத்துக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதனால் எப்போதும் அந்த மாதிரி செய்யுங்க. ரொம்ப கலரெல்லாம் மாறாது. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு, இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வேலையெல்லாம் முடிச்சாச்சு, மொட்டை மாடிக்கு வந்தாச்சு. இப்போது இங்கே தான் நம்மளுடைய ஓப்பன் கிச்சன் வந்து ரெடி ஆகுது இல்லையா. ஒரு
அரைவாசி ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு ஒரு அரைவாசி இருக்குது. அதை அப்படியே நம்ம வந்து அடுத்தடுத்த விலாகில் நான் வந்து சொல்கிறேன். இப்போது இங்கே நான் வந்து எந்த அளவுக்கு நான் பெயிண்ட் அடிச்சிருக்கேன் அப்படின்னா, அகலம் பார்த்திங்கன்னா 22 அடி, நீளம் பார்த்திங்கன்னா 28 அடி. அப்போ 22க்கு 28 அடி அடிச்சிருக்கேன். இப்போ இதுக்கு எனக்கு எவ்வளோ பெயிண்ட் செலவாச்சு அப்படின்னா 4 லிட்டர் பெயிண்ட் வந்து செலவாச்சு. இது வந்து இந்த டெரகோட்டா பெயிண்ட்டுன்னு சொல்லுவோம், இல்லை காவி பெயிண்ட்டுன்னு கூட சொல்லி நம்ம கடையில் வாங்கிக்கலாம். இந்த பெயிண்டோட 1 லிட்டர் விலை என்ன அப்படின்னா 280 ரூபா. எனக்கு இதுக்கு வந்து 4 லிட்டர் செலவாச்சு. ஆனால் இதில் வந்து நான் வந்து ஒரு 1/4 லிட்டருக்கு கொஞ்சம் அதிகமாக தண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணிட்டு தான் அடித்தேன். நம்ம எப்போதும் அதே மாதிரி பெயிண்ட் டப்பாவோட இருக்கிற பெயிண்டோடு அடித்தோம் அப்படின்னா, எந்த பெயிண்ட் அடித்தாலும் அதில் கொஞ்சம் வந்து தண்ணி கலந்தோம் அப்படின்னா மட்டும்தான் அது நல்லா ஒட்டும். இன்னொன்று வந்து சீக்கிரம் வந்து உறிஞ்சு வராது. நம்ம அப்படியே பெயிண்டோடு நம்ம எடுத்து அடிக்கிறப்போ, இப்போ நம்ம ஒரு கோலமே போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து தின்னரோ இல்லை வந்து நீங்கள் தண்ணியோ நீங்கள் கலந்துக்கிட்டால் மட்டும்தான் அது ரொம்ப நாள் வந்து நீடிச்சு வரும். இல்லை அப்படின்னா அப்படியே டப்புன்னு அப்படியே ஒரு மாதிரி தூக்கிக்கிட்டு அது அப்படியே உறிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். அதனால் தண்ணி ஊற்றி தான் நம்ம எப்போதும் அடித்தோன்னா அது அப்படியே அந்த தரையோட மிங்கிள் ஆகி நல்லா ஒட்டிக்கும். ரொம்ப நாள் வரைக்கும் அது அப்படியே தான் இருக்குமே தவிர உறிஞ்செல்லாம் வரவே வராது. அதனால் இந்த மாதிரி நீங்கள் பெயிண்ட் அடித்து பாருங்கள். இப்போது இங்கே மேலே எல்லாம் கூட்டி விட்டுட்டு, இப்போ துளசி மாடம் வந்து பெயிண்ட் அடித்து வச்சுருக்கேன் இல்லையா, அதை நான் இங்கே வந்து கொண்டாந்து வைக்க போகிறேன். சரி, நான் இங்கே ஏன் துளசி மாடத்தை கொண்டாந்து வைக்க போகிறேன் அப்படின்னா, எனக்கு எப்போதுமே நான் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு தீப ஒளி எனக்கு தெரியணும் கண்ணுக்கு. பெரும்பாலும் காலையில் இங்கே சமைக்க முடியாது, ஏன்னா இது ஓப்பன் கிச்சன்னால் ஓப்பன் தான், எல்லாமே ஒரே ஓப்பன் தான், மேலே செட்டெல்லாம் கிடையாது. அப்போ ஒரு 7-7:30ங்கிறப்போ பயங்கர வெயில் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம உட்காந்து அடுப்புலையெல்லாம் சமைக்கவே முடியாது. அதனால் நான் ஈவினிங்காக தான் இந்த அடுப்பை நான் வந்து இந்த இடத்த வந்து ஒரு ஓப்பன் கிச்சனாக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதாவது இங்கே உட்காந்து சமைக்கிறதோ டிஃபனோ இல்லை சாப்பாடோ ஏதோ ஒன்று செஞ்சுட்டு அப்படியே ஈவினிங் டைம் ஃப்ரீயாக உட்காந்துக்கலாம் அப்படிங்கிறக்காக தான் ஒரு ஐடியாவில் இந்த இடம் நான் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த இடத்துல நான் உட்காந்து சமைக்கிறப்போ எனக்கு இங்கே ஒரு தீப ஒளி தெரிஞ்சுதோ அல்லது எரிஞ்சிச்சுனாவோ எனக்கு அது ஒரு மாதிரி மைண்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம கீழே ஒரு துளசி மாடம் வச்சுருக்கோம் ஏற்கனவே. இந்த துளசி மாடம் வந்து ஃபஸ்ட்டு நான் சேலரியில் வந்து வாங்கின துளசி மாடம். இதை பற்றி தான் நேற்று ஒரு விலாகில் உங்களுக்கு நான் பேசி சொல்லியிருப்பேன். இப்போ அந்த துளசி மாடத்தில் தான் ரொம்ப அழகாக வந்து கலர் வந்து அடித்து வச்சுருக்கேன். இப்போ மேலே கொண்டு வருவேன். இந்த துளசி மாடத்துக்கு நான் ஏன் மஞ்சள் கலர் பெயிண்ட் அடித்தேன்னு இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு? இங்கே வந்து சுவர்லேயும் பார்த்தீங்கன்னா காவி கலர் அந்த பெயிண்ட்டு தான் இருக்கும், கீழேயும் அதே பெயிண்ட்டு தான் இருக்கும். நான் வந்து நேற்று காலையில் இங்கே நான் முதல் நாள் நைட்டே அந்த துளசி மாடத்தில் பெயிண்ட் அடித்து வச்சுட்டேன். இந்த காவி கலரே தான் அடித்து வச்சுருந்தேன். ஏன்னா இதை கொண்டாந்து அப்படியே வச்சுட்டு அதில் ஒயிட் கலர் பெயிண்ட் அடித்தோம் அப்படின்னா, பெயிண்டில் கோலம் போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி தான் அடித்தேன். ஆனால் காலையில் உட்காந்து நான் இங்கே காஃபி குடிச்சிட்டு இருக்கையில் ஒரு யோசனை, நம்ம இங்கே கொண்டாந்து துளசி மாடத்தை கொண்டாந்து வைக்கிறப்போ எல்லாம் ஒரே ஈவனாக தானே தெரியும். அப்போ அதில் எல்லோ கலர் பெயிண்ட் அடித்தோம்னா நல்லா பிரகாசமாக பளிச்சுன்னு தெரியும்ல அப்படின்னு இந்த வடிவேல் சொல்கிற மாதிரி சற்று கன நேரத்தில் அந்த சிந்தனை வந்ததுன்னு சொல்லுவார்ல, அது மாதிரி தான் எனக்கும் வந்தது. டீ குடிச்சிட்ருக்கல அதுக்கப்புறம் தான் போய் அடிச்சிருந்த கலரையே மாற்றிட்டு இதில் வந்து எல்லோ கலர் பெயிண்ட் அடித்து விட்டுட்டு அதில் அந்த இருக்கக்கூடிய லக்ஷ்மியுடைய உருவத்துக்கு வந்து கலராக அழகாக பெயிண்ட் அடிச்சிருப்பேன். இதை வந்து நேற்று உங்களுக்கு ஃபுல் விலாக் இந்த மாடத்தை நான் எப்படி ரெடி பண்ணேன் அப்படிங்கிறது நேற்று நான் விலாகில் கொடுத்துருப்பேன், பார்க்காதவங்க பாருங்கள். இப்போ இந்த துளசி மாடத்தை வந்து எடுத்தாந்து வச்சாச்சு. இதுக்கு உள்ள ஸ்டாண்டை பற்றி சரிதா சிஸ்டர் காலில் கேட்டிருந்தீங்க. இந்த ஸ்டாண்டு வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டு வாங்கினதான். ரொம்ப நாளாச்சு வாங்கி கீழே வந்து மல்லிகைப்பூ செடியை வந்து தூக்கி அந்த தொட்டியை வந்து இது மேலே தான் வச்சுருந்தேன். இப்போ அதை எடுத்து கீழே வச்சுட்டு இப்போ வந்து அதில் வந்து இந்த கம்பியில் வந்து கொஞ்சம் தண்ணியெல்லாம் படப்பட துரு பிடிச்சி உதிர ஆரம்பிச்சிருச்சு. மறுபடியும் இதில் அந்த க்ரீன் கலர் பெயிண்ட் எல்லாம் அடித்தாந்து மறுபடியும் மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே தான் வந்து துளசி மாடம் வச்சுருக்கேன். இது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த கம்பியை. நம்ம வந்து அந்த ஆன்லைனில் ஆர்டர் போடையிலே நம்மளுக்கு தெரியும் எது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, எது ரொம்ப லேஸாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். அதனால் அது மாதிரி பார்த்து நம்ம ஆர்டர் போட்டு வாங்கிக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் கீழே இருந்த மணி பிளான்ட் செடி தொட்டியவும் எடுத்தாந்து மேலே வைக்க போகிறீங்க.
ஏன்னா இது மட்டுமே இருந்தது அப்படின்னா ஒரு மாதிரி தனியாக இருக்கிற மாதிரி இருந்தது. அப்போ இது கூட அந்த மணி பிளான்ட் செடியை தொட்டி 2 பக்கம் வைக்கிறப்போ அந்த மணி பிளான்ட் இன்னும் நல்லா வளர்ந்து அடர்த்தியாக வர்றப்போ இந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும். இந்த இடத்துல நம்ம வைக்கும்போது இந்த இடத்துல அதாவது கோலம் போட்டு நம்ம தீபம் ஏற்றும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நைட்டு நேரம் அப்படியே அந்த தீபம் எரியிறக்கும், நாம் உட்காந்து சமைக்கிறக்கும், அப்படியே மைல்டாக அந்த இரவு நேரத்தில் உட்காந்து அப்படியே பாட்டு கேட்டுக்கிட்டு இளையராஜாவுடைய அந்த மெலடி சாங்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே நம்ம வந்து சமைச்சு நம்மளுடைய குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு கொடுத்துட்டு அப்படியே ஹாப்பியாக உட்காந்து அப்படியே சாப்பிட்றப்ப எவ்வளோ நல்லாயிருக்கும். அதனால் அந்த ஒரு யோசனையில் தான் வந்து இங்கே நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இங்கே எந்த செல்ஃபெல்லாம் கிடையாது. என்ன பொருள் நம்மளுக்கு தேவைப்படுதோ அதை மட்டும் அப்பப்போக்கு எடுத்துகிட்டு வந்து சமைச்சிட்டு அடுப்பு மட்டும் அப்படியே இருக்கும். ஏன்னா அடுப்பு நான் இந்த இடத்துல கட்டவுலாம் இல்லை, நான் வந்து தனியாக தான் அடுப்பாக வாங்கி வந்து வைக்க போகிறேன். ஏற்கனவே இருக்கிற அடுப்பு தான், அம்மா சீர் கொடுத்தாங்க அந்த அடுப்பை மட்டும் எடுத்தாது இந்த இடத்துல நான் வந்து வைக்க போகிறேன். அதுக்கு கீழே வந்து ஹீட்டெல்லாம் இறங்காமல் இருக்கிறக்காக அதுக்கும் நம்ம ஒரு பிளான் பண்ணணும். அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த விலாகில் நான் வந்து சொல்கிறேன். இப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோலமெல்லாம் போட ஆரம்பிக்கணும். நான் வந்து பெயிண்டில் தான் கோலம் போட போகிறேன். ஏன்னா இது ரொம்ப ஓப்பன், மழையெல்லாம் பேஞ்சுது அப்படின்னா கரையாமல் இருக்கணும், அழியாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பெயிண்டில் தான் கோலம் போட்டாகணும். அதனால் இந்த சுவர், பின்னாடி உள்ள சுவர், முன்னாடி எல்லா பக்கமுமே சுற்றி பார்டர் கொடுத்து ஃபுல்லாக வந்து இங்கே ஒரு ட்ரெடிஷ்னலாக நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக நல்ல ஒரு கலாச்சாரம் மிக்க ஒரு அடுப்படியாக இதை வந்து கொண்டு வரணும். அப்போ அப்படின்னா இங்கே வந்து நான் ஃபுல்லாக கம்பிக்கோலம் தான் போடுவேன். சுற்றி பார்டர் கொடுத்து எல்லா பக்கமும் அந்த சுவரில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கம்பிக்கோலம் அழகாக போட்டு வைக்க போகிறேன். அதை அடுத்தடுத்த வ்ளாகில் நான் வந்து கொடுக்குறேன். ஏன்னா தொடர்ந்து என்னால் வேலை செஞ்சுக்கிட்டே வந்து டைம் பத்துறதில்லை. எனக்கு வேலை செஞ்சுட்டே இருந்தாலுமே டைம் வந்து பத்துறதில்லை. இன்னொன்று, நான் இப்போ நம்ம தனியாக ஒரு இடத்துல இருக்கிறோம், நம்ம பாட்டுக்கு நம்மளுடைய வேலைகளை செய்கிறோம் அப்படின்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கிளம்பி வரணும். இன்னொன்று அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு வந்து டைம் இருக்கணும். இப்போ ஈவினிங் டைம் நம்ம செய்யலாம் அப்படின்னா நைட் ஆகிடுது. அப்போ நம்ம வந்து அந்த வீடியோ எடுக்கிறதுக்கெலாம் கொஞ்சம் வந்து வெளிச்சம் பத்துறதில்லை. அதுக்காகவே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேலைகள் செஞ்சிட்ருக்கேன். அப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏற்கனவே இந்த வீட்டு லைன் கொடுக்குறப்பவே இங்கே ஒரு லைட்டு, ஒரு பைப்பு ஒன்று இருக்குது. அதாவது ஒயர் இழுத்து வந்து இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இதில் நம்ம வந்து லைட்டு போட்டுக்கலாம், வெளிச்சத்துக்காக வேணும்னாலும் லைட்டு போட்டுக்கலாம். ஆப்போசிட்டில் லைட்டு இருக்குது, இருந்தாலும் அந்த வெளிச்சம் பத்தலை அப்படின்னா இந்த கிச்சனுக்கு இந்த இடத்துல நம்ம லைட்டு போட்டுக்கலாம். அதனால் இது இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா சுற்றி நம்மளுடைய கார்டன் இருக்குது. அதனால் ரொம்ப க்ரீனஸாக இருக்கும் எப்போதுமே. ஏன்னா அடுத்து பக்கத்து வீட்லேயும் ஒரு பெரிய கார்டனாக தான் வச்சுருக்காங்க. அங்கேயுமே ஃபுல்லாக மரங்கள், செடிகள் எல்லாமே இருக்கும். இந்த 2 தென்னை மரம் நம்ம வீட்டுக்குள்ள நான் வச்ச தென்னை மரம், நானே வச்சு உருவாக்கின இந்த 2 தென்னை மரம். ஒன்று வந்து செவ்வழனி, ஒன்று வந்து பச்சையாக இருக்கக்கூடிய இளநி. தேங்காய் எல்லாம் பார்த்திங்களா அப்படியே வந்து காஞ்சி காஞ்சி கீழே கொட்டி கிடக்கு. இதை எல்லாமே நான் வந்து எடுக்கணும். ஏன்னா காற்றுக்கு ஒவ்வொன்றா விழுந்துக்கிட்டே இருக்குது. இதை எல்லாத்தையும் வந்து புறக்கி எடுத்து வைக்கணும். இன்னும் இந்த கார்டன் எல்லாம் நீட்டாக வந்து சுத்தம் பண்ணணும். தேவையில்லாத செடிகள் எல்லாம் எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக வந்து சுத்தம் பண்ணணும். இன்னும் இந்த தென்னை கிளைகள் இன்னும் ஒரு லைனை கட் பண்ணி விட்டுட்டேன் அப்படின்னா, வெட்டி விட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வெயில் வந்து உள்ளே வர ஆரம்பிக்கும். அப்போ இன்னுமே நம்ம இந்த கத்திரி செடி, தக்காளி செடி, பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து சந்தையில் போய் இந்த அங்கே நாற்று வச்சு விற்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து நட்டு விட்டோம் அப்படின்னா, போன வருஷம்லாம் நட்டு விட்டேன் பார்த்தீங்களா, வீடியோலாம் கொடுத்துருப்பேன். ஆனால் அதெல்லாம் வரவே இல்லை. இந்த தென்னை மர நிழலுக்கு சுத்தமாக வரவே இல்லை. அதனால் இந்த ஒரு லைன் இலையை மட்டும் அப்படியே கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா வெயில் உள்ளே வரும். அப்போ வந்து செடிகள் ஓரளவுக்கு வரும். அதனால் அந்த ஒரு ஐடியாவும் இருக்குது. அது வந்து கண்டிப்பாக வந்து செய்கிறேன். இப்போ இங்கே தென்னை மரம் இருக்குது, இந்த சைடு ஒரு சப்போட்டா மரம் நிற்கும். அப்புறம் உள்ளே எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வாழை மரம் வச்சு விட்டுருக்கேன். ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, நேற்று தான் நினைக்கிறேன், அக்கா வாழை தார் வந்து விட்டுருச்சா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஒரே ஒரு இத்தனை மரம் வாழை மரம் வச்சு அந்த ஒன்று தான் கொஞ்சம் வந்து அதிகமாக வந்தது. ஏன்னா அந்த தென்னை மரம் இருக்கிறதுனால இதோட நிழலுக்கு வந்து வரவே இல்லை. கிட்டத்தட்ட உள்ளே ஒரு 6-7 மரம் இருக்குது. ஆனால் நான் எப்படி வச்சனோ அப்படியே தான் இருக்குது, வரவே இல்லை. இந்த ஒரு மரம் மட்டும் எப்படியோ கொஞ்சம் பெருசாகி காய் விட்டுருக்கு, அதாவது தார் விட்டுருக்கு பாருங்கள், தெரியுதா கீழே. அதுவுமே ஹெல்த்தியாக விடலை, சும்மா ஒரு 4 லைன் தார் தான் விட்டுருக்கு. அந்த சீப்புன்னு சொல்லுவோம்ல அந்தளவுக்கு தான் விட்டுருக்கு. அதுக்கப்புறம் கீழே வந்து அந்த தென்னை மட்டையெல்லாம் போன டைம் தேங்காய் போடும்போது உரித்து வச்ச தென்னை மட்டையெல்லாம் இருக்குது. அதுதான் நம்ம சமையலுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கக்கூடிய தென்னை மட்டைகள். அதை தான் நான் யூஸ் பண்ணணும். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே அள்ளிட்டு வரணும். அதை கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ பார்த்துக்குவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி, துளசி மாடத்தில் அப்படியே வந்து சும்மா வைக்கிறதுக்கு எனக்கு மனசு அது ஏற்றுக்கல. அதனால் அந்த செடி நம்ம வீட்டு செடியிலே ஒவ்வொரு பூவாக இருந்தது. அந்த பூவை பறிச்சுட்டு வந்து அப்படியே கொண்டு போய் அம்பாளுக்கு வச்சு விட்டுட்டேன்.
அப்புறம் ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, ஷார்ட்ஸ் வீடியோவில் நேற்று கொடுத்த வீடியோலன்னு நினைக்கிறேன், அக்கா இந்த இதில் உள்ள பெயிண்ட் ஃபுல்லாக நீங்கள் ஒரு ஆளே அடிச்சிங்களா அப்படின்னு. நான் ஒரே ஆள் தான் அடித்தேன். ஏன்னா இதில் வந்து யாரோட ஹெல்ப்புமே கிடையாது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 8 அடிக்கு 22 அடி நீளம் மட்டும் அடித்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் மறுநாள் வந்து ஃபுல்லாக உடம்பு ரத்தம் கட்டிக்கிச்சு. ஏன்னா வேலையே செய்யாமல் அந்த ஒரு நாள் பயங்கரமாக குடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் இருக்கும். எல்லாம் அடித்து இப்போ முடித்ததுக்கப்புறம் நிமிரவே முடியல. அடுத்த நாள் காலே தூக்கி வைக்க முடியல. அந்தளவுக்கு உடம்பு பிடிச்சிக்கிச்சு. காலெல்லாம் ரொம்ப வலி. எப்போதும் நம்மளுக்கு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியே இருந்தது. இப்போது ஒரு ஃபங்க்ஷன் நினைக்கிறேன், இப்போ ஒரு பொங்கலுக்கெல்லாம் கோலம் போட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் நம்மளுக்கு பயங்கரமாக தொடையெல்லாம் வலிக்கும் பாருங்க, அந்த மாதிரி தான் வலிச்சுது. அப்புறம் அந்த ஒரு நாள் ரெஸ்ட் விட்டுட்டு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா இந்த சுவர் எல்லாமே சுற்றி அடிச்சுட்டு இங்கிட்ட முன்னாடி எல்லாமே அடிச்சிருந்தேன். இந்த படி கீழே இறங்குற இடம் ஃபுல்லாமே அடிச்சு விட்ருக்கேன். இன்னும் படிகளுக்கு மட்டும் அடிக்கல, அதுவுமே அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படி. ஏன்னா பட்ஜெட்டு நம்மளுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வரணும் இல்லையா. இதெல்லாம் என்னோடய சேலரியில் வர வர எனக்கு பிடிச்சது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களை மாற்றிட்டு இருக்கேன். அதனால் சரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு ஒவ்வொரு மாதம் சேலரி வர வர கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிறக்கா இப்போ இந்த அளவுக்கு மட்டும் நான் வந்து பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து 4 லிட்டர் பெயிண்ட் வந்து எனக்கு செலவாயிருக்குது. அதனால் இதில் வந்து யாரோட உழைப்புக்குமே இல்லை, என்னோட உழைப்பு மட்டும்தான். நான் தான் வீடியோ எடுக்கிறேன், நான் தான் எடிட் பண்ணுறேன், நான் தான் பேசுகிறேன், நான் தான் பெயிண்ட் அடித்தேன். இனி அடுத்து நான் தான் ஒவ்வொரு விஷயமே செய்ய போகிறேன். அதனால் இதில் யாரோட உழைப்பும் ஒரு துளி கூட கிடையாது. எல்லாமே என்னோடய உழைப்புகள் மட்டும்தான். நான் எனக்கு பிடிச்சது மாதிரி வாழ்கிறேன், எனக்கு பிடிச்சது மாதிரி சில விஷயங்களை நான் வந்து செஞ்சுக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கனவு இருந்தது. அதாவது அதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துகிட்டு இருந்தது. அது கொஞ்சம் அப்படியே வந்து நாளாயிட்டு போயிட்டே இருக்குது. அதுக்கு பிளானெல்லாம் போட்டு கொண்டு வந்தோம். அப்புறம் ஓகே கொஞ்சம் நாளாகட்டும் அப்படிங்கிறக்கா அப்படியே விட்டுட்டோம். சரி அது நடக்கும்னு நானும் அப்படியே அந்த எதிர்பார்ப்புலேயே இருந்துகிட்டே இருந்தேன். சரி அது எப்போ நடக்குதோ அப்போ நடக்கட்டும், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணி எனக்கு ஒரு பெரிய கிச்சன் வந்து போடணும் அப்படிங்கிறதா ஒரு ஆசை. நல்லா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நல்லா க்ரீனாக இருக்குமா, அதனால் நல்லா பெரிய ஒரு கிச்சன் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கிளாஸ் போட்டு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருந்தேன். ஆனால் அது கொஞ்சம் அப்படியே நாளாகி தடங்களில் அப்படியே தள்ளி போயிட்டே இருக்கிறதுனால சரி ஓகே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இப்போ செஞ்சுக்குவோம் அப்படிங்கிறதுக்காக அப்படியே நான் வந்து இப்போ வந்து இங்கே ஒரு ஓப்பன் கிச்சன், அதாவது நம்ம உட்காந்து சமைக்கிற மாதிரி செஞ்சுக்க போகிறேன். அவ்வளோதான், இங்கே உட்காந்து தான் சமைப்பேன். இப்போ நல்லா வந்து இந்த பெயிண்ட் அடித்ததுக்கப்புறம் இந்த ஏரியா வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த சைடு படி இறங்குற பக்கம்லாம் அடிக்கவே இல்லை, இதளவுக்கு போதும் அப்படின்னு விட்டேன். அப்புறம் கேமராவை நான் வந்து மொபைலில் வச்சு பார்த்தேன், ஸ்டாண்டில் வச்சு எந்த இடத்துல வச்சோம் அப்படின்னா இது ஃபுல்லாக ஒரே வியூவாக நம்மளுக்கு வந்து கவர் ஆகுது அப்படிங்கிறத வச்சு பார்த்துட்டு தான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து மறுபடியும் அடித்து விட்டேன். ஏன்னா இந்த சைடு ஃபுல்லாக வெள்ளையாக இருக்கிறதுனால அது அப்படியே வந்து பாதி தெரிகிற மாதிரி தான் ஒரு மாதிரி கவர் ஆச்சு. அது எனக்கு பிடிக்கல, ஒரே மாதிரி கவராக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் இந்த சைடு ஒரு 4 அடியை வந்து இழுத்து ஃபுல்லாக வந்து அடித்து விட்டுட்டேன். அவ்வளோதான், இந்த மாதிரி தான் நம்மளுடைய கிச்சன் வந்து அரேஞ்ச் ஆகி. இப்போ இங்கே வந்து இனி அடுத்த ஆடி மாதம் வரப்போகுது இல்லையா, இனி காய்கறிகள்லாம் எனக்கு போடணும். பீக்கங்காய், புடலங்காய், பாவக்காய் இதெல்லாம் போடணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. அதெல்லாம் வந்து ஒவ்வொரு நாளும் நான் வந்து செய்யணும். இப்போ அதுக்கான வேலைகளையும் நான் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதெல்லாம் எதுக்கு நான் ஒரு பதிவாக உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கேன் அப்படின்னா, எப்போதுமே நம்ம வீட்டில் உள்ள பெண்கள் வந்து அதான் வேலைக்கு போகிற பெண்களை நான் சொல்லவே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒரு நாள் தான் ரெஸ்ட் இருக்கும், அதை அவங்களுக்கு பிடிச்சது மாதிரி வாழ்ந்துக்குவாங்க. ஆனால் நம்ம வீட்டில் உள்ள பெண்கள் வந்து நாமளே பிஸியாக வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஒரு மன அழுத்தமுமே வராது. எந்த பக்கமும் நம்மளுக்கு வந்து ஒரு பிரச்சனைகளை வந்து யோசிக்கவே நம்மளுக்கு மைண்டு வரவே வராது. ஏன் அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து நம்ம பிஸியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டைமே பத்தாது. அப்படிங்கிறப்போ நமக்கான வேலையும் நடக்கும். நமக்கான வேலையை நாம் ஒன்று செய்கிறோம் அப்படின்னா அது ஒரு வருமானம் நம்மளுக்கு வர்ற மாதிரி பார்த்துக்கிட்டு செய்யணும். அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். அதனால் நாம் எப்போதுமே நம்ம பிஸியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும், மனசும் ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்கும். நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யும்போது அதுக்கு நம்மளுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். கண்டிப்பாக இந்த விலாக் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். நான் சொன்ன சில முக்கியமான விஷயங்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களும் கமெண்ட்ஸ் மூலமாக எனக்கு சொல்லிக் கொடுங்க. நான் இன்னுமே கற்றுக்கணும், இன்னும் நான் கற்றுக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் எனக்கும் சொல்லி கொடுத்துக்கிட்டே நீங்கள் இருங்க.
ஓகேவா? இந்த vlog பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ண நல்ல விஷயங்கள் எல்லாருக்கும் போய் சேரும். அதனால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும். தேங்க்யூ. எப்போதுமே ஒரு உழைப்பு நம்மளுக்கு ரொம்ப உயர்வை கொடுக்கும். அதனால் வருமானத்தோட ஒரு உழைப்பை உருவாக்கிக்கோங்க. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ண நல்ல விஷயங்கள் எல்லாருக்குமே போய் சேரும். அதே போல் நம்மளை மோட்டிவேட் பண்ணிக்கிறது நாம் மட்டும்தான். நமக்காக இன்னொருத்த நம்மளை உந்துதல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு நம்ம என்றைக்குமே நினைக்கக்கூடாது. நம்மளை நாமளே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு நம்ம அதுக்கான ஒரு இலக்கை நோக்கி நம்ம எப்போதும் ஓடிக்கிட்டே இருக்கணும். அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் செய்யுங்க. அது ஒரு இன்கம் வர்ற மாதிரி பார்த்து செய்யுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குற கண்டிப்பாக எல்லாரும் ஒரு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும். தேங்க்யூ.